ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். ஆர்ஆர்பி ரீசனிங்கை பொறுத்தளவு நம்பர் அனாலஜி வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி, ஏஎல்பி டெக்னீஷியன், ஜேஇ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து அப்ரோச் பண்ணணுன்றதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்றதை ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் வந்து பாருங்கள். நம்பர் அனாலிசியை பொறுத்தளவு எதுக்கு வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸுக்கு தான் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரயில்வேயில் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் டிஃப்ரென்ஸுக்கு தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நியர்பை வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷனு, அதுக்கப்புறம் ஸ்கொயரு, க்யூபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் வேல்யூக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன வேல்யூவை ஆட் பண்ணோம்னா லார்ஜ் வேல்யூ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை வேறு வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா பெரிய வேல்யூ வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 4 வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா 2 செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதோ அந்த செட்டை வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13ன்ற ஒரு நம்பரை 1, 3ன்னு தனியாக பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா 15, 6, 11, 24, 15, 20. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வேல்யூஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இப்போ இதுலேருந்து இது பார்த்தோம் அப்படின்னா 9 கம்மியாகுது. இதுலேருந்து இது பார்த்தோம் அப்படின்னா 5 வந்து அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கம்மியாகுது, 5 அதிகமாகுது. ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 9 கம்மியாகுது, 5 கம்மியாகுது, இது வராது. 9 கம்மியாகுது, 5 கம்மியாகுது, இதுவும் வராது. 9 அதிகமாகுது, இது வராது. இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். 9 கம்மியாகுது, 5 வந்து அதிகமாகுது. பார்த்தோம் அப்படின்னா 57, 56.4, 58.4. இதே வந்து 49, 48.4, 50.4. ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நியர்பை வேல்யூஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.6 கம்மியாகுது, 2 அதிகமாகுது. அதே மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 கம்மியாகுது, 2 வந்து அதிகமாகுது. ஓகேவா? இப்போ பார்த்தோம் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 0.6 கம்மியாகுது, 3 அதிகமாகுது, அப்போ இது வராது. 1.6 கம்மியாகுது, இது வராது. 0.6 கம்மியாகுது, 3 அதிகமாகுது, வராது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். 0.6 கம்மியாகுது, 2 வந்து அதிகமாகுது. அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 12, 20, 45, 18, 26, 57. ஓகேவா? இதுவும் வந்து நியர்பை வேல்யூஸாக தான் இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். 8 வந்து அதிகமாகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25 அதிகமாகுது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 அதிகமாகுது, 21 வந்து அதிகமாகுது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக வருது. செகண்டுக்கு வந்து வேறு ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா? இப்போ 20லேருந்து 45 வரணும், 26லேருந்து 57 வரணும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 + 5. இங்கேயும் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 52 + 5. ஓகேவா? அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து +8 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 5 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆப்ஷன் செக் பண்ணோம் அப்படின்னா 8 இன்க்ரீஸ் ஆகலை, 8 கம்மியாகுது, 8 இன்க்ரீஸ் ஆகுது, 17, 2, 34. அப்போ இதுவும் வரலை. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். 13 வந்து 8 கூட்டணும் அப்படின்னா 21, 21 × 2 42 + 5 47. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 46, 56, 10, 22, 33, 11.
ஓகேவா? இப்போ இதுவும் வந்து நியர்பை வேல்யூஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். 10 இது வந்து பார்த்தீங்கன்னா -46. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 இன்க்ரீஸ் ஆகுது, 22 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணி 2 வேல்யூ ஆட் பண்ணால் இல்லை மைனஸ் பண்ணால் வேல்யூ வருதான்னு பாருங்கள். இப்போ இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 56 வருது. அதாவது ஏவையும் சியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி கிடைக்குது. 22ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 33 கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஏவையும் சிவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வந்து கிடைக்கணும். ஓகேவா? 10 நாளும் 14 வரல. 15 5 20 வருது. 35 25 60 வரல. 12 14 26 வரல. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 26 46 20 12 16 4. ஓகேவா? இப்போ இதுவும் வந்து நியர்பை வேல்யூஸாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன சம் பார்த்த மாதிரியே இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த பெரிய வேல்யூ வருது. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஏவையும் சியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பி வருது. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 12 + 4 16. ஓகேவா? இப்போ வந்து ஏவையும் சியையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா பி வந்து வருது. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 13 20 வராது. 9 23 32 ஆன்சரு. 17 23 40 வராது. 20 8 28 வராது. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 188 47 45 224 56 54. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47 45 நியர்பை வேல்யூவாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறேன். 2 கம்மியாகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ 2 கம்மியாகிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வராது, இது வராது, இந்த 2 ஆப்ஷனில். ஓகேவா? இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47க்கும் 188க்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 47 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 188 கிடைக்கும். அதே மாதிரி 56 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 224 கிடைக்கும். ஓகேவா? இப்போ மீதி இருக்க 2 ஆப்ஷனில் இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வரல. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சராக இருக்கும். 71 × 4 284. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 8 25 16 13 35 26. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா வரலை. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 கம்மியாகுது. ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் வந்து 9 கம்மியாகுது. ஓகேவா? ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 9 அதிகமாகுது, இதுவும் 9 அதிகமாகுது, இது 9 கம்மியாகுது, இது 9 அதிகமாகுது. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் வந்து என்ன ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 8லேருந்து 25 வரணும், 13லேருந்து 35 வரணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக வருது. இப்போ 2ஆல் பெருக்கிக்கலாம். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8 2 16 + 9. அதே மாதிரி 13 2 26 + 9. ஓகேவா? கரெக்டாக வருது. இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 × 2 30 + 9 39. ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 13 39 3 15 75 5. ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாவே இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிக்கு வந்து கிடைக்கிது. அதாவது ஏவையும் சியவும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வந்து கிடைக்கிது. இங்கே இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வந்து கிடைக்கிது. அப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 × 3 30. அப்போ இது வராது. 4 × 64 இது வராது. 12 × 3 36 இது ஆப்ஷனாக இருக்கும். 5 × 15 வராது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும்.
அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 3 15 5 7 35 5. ஓகேவா? இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பேஸில் இல்லை, மல்டிப்ளேயான்னு பார்க்கணும். இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைக்கிது. அதாவது ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ கிடைக்கிது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ கிடைக்கிது. ஓகேவா? ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 5 5 25 இது வராது, 8 5 40 வரும், 9 9 81 வராது, 6 6 36 வராது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 74 43 98 55. ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 31, இங்கே வந்து 43 வருது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக வரல. அப்போ பெரிய நம்பரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். சின்ன நம்பரை வச்சு பெரிய நம்பர் எப்படி கொண்டு வர முடியும்னு பார்க்குறேன். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா 43லேருந்து 74 வரணும், 55லேருந்து 98 கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா வராது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 86 மைனஸ் 12. அதே மாதிரி இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 55 × 2 110 மைனஸ் 12. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2ஆல் பெருக்கி 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் கிடைக்கிது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 39 × 2 78. 78ல் 12 போச்சு அப்படின்னா 66 வராது. 29 × 2 58. 58ல் 12 போச்சு அப்படின்னா 46 வருது. 76 × 2 152. 12 போச்சு அப்படின்னா 140, இது வராது. அடுத்தது 66 × 2 பார்த்தோம் அப்படின்னா 132. 12 போச்சு அப்படின்னா 122 வராது. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 9 31 26 13 43 38. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை வேல்யூஸாக இருக்குது. 31 26 வந்து நியர்பை வேல்யூஸாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறேன், 5 கம்மியாகுது. இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறேன், 5 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ 5 கம்மியாகிற ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே 5 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 வருது, இங்கே 30 வருது. அப்போ வந்து இது வந்து மல்டிப்ளேயாக இருக்கும். ஓகேவா? 9லேருந்து 31 கொண்டு வரணும், 13லேருந்து 43 கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா 3ஆல் பெருக்கணும்னா 9 3 27. ஓகே, 3 + 4 9 3 27 + 4 31 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்கி 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 43 வருது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் பெருக்கி 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா வருது. ஓகேவா? 12 × 3 36 வரல. 20 × 3 60, இதுவும் வரல. 14 × 3 52, இதுவும் வரல. 15 × 3 45 + 4 49. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 25 72 194 32 80 224. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை வேல்யூஸாக இல்லை, கண்டிப்பாக வந்து மல்டிப்ளையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் பெரிய நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுறேன். 194 வந்து இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 25ஐயும் 72ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 97 வருது. ஓகேவா? இப்போ 97 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 194 வருது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 112. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 224 வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவையும் பியையும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சி வந்து கிடைக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து வச்சு பாருங்கள். 1 + 5 6, 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 2 வரணும். 4 2 8, 4 8ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 162. 162 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா 154. 154னாலும் வரல. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 89 45
134 ரெண்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 268 வருது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 86 154 120 98 172 135. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்பை வேல்யூஸாக இல்லை, கண்டிப்பாக வந்து மல்டிப்ளையாக இருக்கும். மல்டிப்ளை செக் பண்ணி பார்த்தோம்னா 172 18 போகணும். இங்கே வந்து பார்த்தோம்னா 196 24 போகணும். மல்டிப்ளை வந்து கரெக்டாக வரல. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இதை ஆட் பண்ணால் இன்னொரு இது வருதான்னு பார்க்கலாம். இப்போ இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 154 160 240 120ன்றது 240ல் பாதி. ஓகேவா? அப்போ வந்து ஏவையும் பிஏவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சி வந்து கிடைக்கிது. இப்போ இங்கே வந்து செக் பண்ணோம் அப்படின்னா 180 270 270 வந்து 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 135 கிடைக்கிது. ஓகேவா? அப்போ பேட்டர்ன் வந்து கரெக்டாக இருக்குது. ஏவையும் பிஏயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சி வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 156 240 396. இப்போ இது வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா 104 + 156 260 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 130 ஆன்சர் வருது. 116 154 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரலை. 168 270 இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரலை. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 25 12 148 32 11 172. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு பார்க்குற மாதிரி இல்லை. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து மல்டிப்ளையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளைலாம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 25 இங்கே கம்மியாகுது. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எல்லாம் மைனஸ் பண்ணி வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 25யும் 12யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 37 வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 43 வருது. ஓகேவா? 37 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 148 நமக்கு கிடைக்கிது. இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 172 கிடைக்கிது. ஓகேவா? இப்போ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவையும் பிஏவும் ஆட் பண்ணி 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சி வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 5 14 4 வராது. 4 4 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா யூனிட் டிஜிட் 2 வரணும். அடுத்தது 38 15 53 53 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 212. ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. 40 + 13 53 வராது. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 17 25 59 அதே மாதிரி 5 13 35. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 25 நியர்பை வேல்யூவாக இருக்குது. இப்போ இதையும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 8 இன்க்ரீஸ் ஆகிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பி மட்டும் வரல, மீதி எல்லாமே வருது. ஓகேவா? இப்போ 25க்கும் 59க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். 34 வருது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 22 தான் வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து செட் ஆகலை. இப்போ மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ 25 வந்து 59ஆக மாறுது. 13 வந்து 35ஆக மாறுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 50 + 9. 13 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 26 + 9 35. ஓகேவா? அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 34 வரணும், இங்கே வரல. 19 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 38 + 9 47 வரணும், இங்கே 48 வருது. 21 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42 + 9 51. அப்போ ஆப்ஷன் வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 13 2 9 18 7 14. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை வேல்யூஸாக தான் இருக்குது. நியர்பை வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். 11 கம்மியாகுது. இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 கம்மியாகுது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்க்ரீஸ் ஆகுது.
இப்போ 11 கம்மியாகணும், 7 இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? 11 கம்மி ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 கம்மி ஆகலை. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 கம்மி ஆகலை. 11 கம்மியாகுது, 7 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5, 14, 25, 4, 13, 24. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வேல்யூஸாக தான் தெரியுது. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். 9 அதிகமாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 அதிகமாக இருக்குது. இங்கே வந்து 11 அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ 9 அதிகமாகுது, 11 அதிகமாகுது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 9 அதிகமாகுது, ஆகலை. 6 வந்து 9 அதிகமாகுது, 15 வந்து 11 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இருக்குது. 9 அதிகமாகுது, இது வரல, இதுவும் வரல. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 28, 56, 45. அதே மாதிரி 41, 82, 71. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே தெரியுது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 56 கிடைக்கிது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 82 கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் வந்து நியர்பை வேல்யூஸாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா 11 கம்மியாகுது. இப்போ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது. அடுத்தது 11 கம்மியானா வருது. 97 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது, 11 வரல. அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது, 9 வருது. அடுத்தது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது, 12 கம்மியாகுது. இதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சராக இருக்கும். 89 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 178. 178லேருந்து 11 கம்மியாகுது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 4, 7, 784. அதே மாதிரி 6, 3, 324. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 784 ஒரு ஸ்கொயர் வேல்யூ, 324 ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 324ன்றது 18ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 கிடைக்கிது. இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 கிடைக்கிது. இப்போ இதே மாதிரி 4, 7 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28. இப்போ 28 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 784 வந்து கிடைக்கிது. ஓகேவா? 28 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 784 கிடைக்கிது. அப்போ ஏவையும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கிது. இப்போ 4, 5, 20 இது வராது. 9, 3, 27, 729 வரணும், வரல. 5, 6, 30, 900 கரெக்டாக வருது. 4, 6, 24, 576 வரணும், 676 இருக்குது. இப்போ இது வராது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 46, 23, 32, 72, 36, 45. ஓகேவா? இப்போ இதை பார்த்தோன்னே தெரியுது. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46 கிடைக்கிது. அதே மாதிரி இதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 72 கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இது வந்து நியர்பை வேல்யூஸாக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், 9 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே வந்து பிஏ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஏ வந்து கிடைக்கணும். 78, 156 வருது. ஆனால் 10 இன்க்ரீஸ் ஆகுது, இது வராது. 11 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இது வராது. இங்கே 8 வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வராது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். 98 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 49. 49லேருந்து 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 58. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 34, 70, 1, 21, 92, 25. ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 34 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 68 வருது. அதோட 2 ஆட் பண்ணோம்னா வருது. அதே மாதிரி இங்கே வந்து செக் பண்ணும்போது 21 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42 வரலை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 நம்பரை சேர்த்து வருதான்னு பாருங்கள். இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 35 வருது. ஓகேவா? இப்போ 35 நம்ம 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 70 கிடைக்கிது. ஓகேவா? அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணுங்கள், 46. ஓகேவா?
ஆட் பண்ணோம் அப்படின்னா 46. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 92 வருது. ஓகேவா? இப்போ என்ன பேட்டர்ன் வருது அப்படின்னா ஏவையும் சியையும் ஆட் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ வந்து கிடைக்கிது. ஓகேவா? அப்போ 14 + 2 16, 32 வரும்னு வரல. 17 + 9 26, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 52 வருது. 19 + 13 32, 64 வரும்னு வரல. 36 + 1 37, 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரல. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 22, 66, 61, 35, 105, 100. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இதுலேருந்து இது பார்த்தோம் அப்படின்னா 5 கம்மியாகுது. இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 105 கிடைக்கிது. இதுலேருந்து இதை வந்து 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிது. ஓகேவா? ஃபஸ்ட் இது வந்து 3ஆல் மல்டிப்ளை ஆகுது, ரெண்டாவது வந்து 5 கம்மியாகுது. 74 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா வருது, ஆனால் வந்து 6 கம்மியாகுது. ஆப்ஷன் வந்து ஏ வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 42, 5 கம்மியாகுது, கரெக்டாக வருது. ஓகேவா? 41 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது, 6 கம்மியாகுது, அப்போ வராது. 85லேருந்து 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 255 வருது, 6 கம்மியாகுது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 24, 480, 10, 12, 552, 23. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவையும் சிஏவும் வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏவையும் சியும் வச்சு பண்ணோன்னா 224ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 240. 24ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 240. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 280 கிடைக்கும். அதாவது பார்த்தோம்னா ஏவையும் சிஏவும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 12ஐயும் 23ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 276 வருது. 230, 276 வருது. ஓகேவா? 276 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 552 கிடைக்கிது. இப்போ பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவையும் சியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11, 2, 22 அப்போ வராது. 11 × 13 × 11 வந்து 143, அதை 2ஆல் பெருக்குனா வராது. 4 × 10 40, 2ஆல் பெருக்குனா 80 வருது. அடுத்து 19 × 17 வரல. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 19, 35, 28, 53. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 16 வருது, இங்கே வந்து 25 வருது. அப்போ டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்போ மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? 19 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 38, அதில் 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 35 வருது. ஓகே. 19 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 38, அதில் வந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 35 கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 28 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 56, அதில் வந்து ஒரு 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 53 கிடைக்கிது. ஓகேவா? அப்போ இன்ட்டு 2 -3 வந்து பேட்டர்னாக இருக்குது. 42 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 84, 3 போச்சு அப்படின்னா 81 வரணும், வரல. 85 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 170, 170ல் 3 போச்சு அப்படின்னா 167 வரணும், வரல. 73 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 146, அதில் ஒரு 3 போச்சு அப்படின்னா 143 வரணும், வரல. 36 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 72, அதில் 3 போச்சு அப்படின்னா 69. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 50, 1200, 12, 4, 120, 15. ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக வந்து மல்டிப்ளையாக தான் இருக்கும். 4 × 30 வந்து 120 வருது. 50 வந்து 30ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1500 வருது. அப்போ இதுவும் வந்து வரலை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவையும் சிக்கும் வச்சு பார்ப்போம். ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 600 வருது. 600 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வருது. ஓகேவா?
ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பி வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா 4 பாஞ்சு 60 இன்ட்டு 2 வந்து 120. ஓகேவா? அப்போ பேட்டர்ன் வந்து கரெக்டாக வருது. 2 ஏவையும் சியும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கிது. ஓகேவா? இப்போ 36ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0வில் வரணும், வரலை. ஓகேவா? 43ஐயும் 24 2 வரணும், 2 2னா 4 வரணும், யூனிட் டிஜிட்டு வரல. 39ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9ல் யூனிட் டிஜிட் வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இது வரும். 12 இன்ட்டு 24 4 இன்ட்டு 2 8ல் முடியணும், வரல. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 33 495 15 27 648 24. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 495 வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து இதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 24ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவையும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வந்து கிடைக்கிது. ஓகேவா? 2 பேட்டர்னும் சேமாக இருக்குது. இப்போ வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0வையும் 9ஐயும் யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரல, 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரல, 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோன்னா 15 யூனிட் டிஜிட் வருது, இது வரலாம். 8ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6ல் யூனிட் டிஜிட் வரணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 6 3 19 அடுத்தது 4 3 13. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னே தெரியுது, 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 18 கிடைக்கிது. ஓகேவா? 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 18 கிடைக்கிது, அதுலேருந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 19 கிடைக்கிது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 + 1 13. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவையும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா சி வந்து கிடைக்கிது. ஓகேவா? இதுதான் வந்து பேட்டர்னு. 8 3 24 + 1 25 வரணும், வரல. 5 4 20 + 1 21 வரல. 3 7 21 + 1 22 வருது. 5 8 40 + 1 41 வரல. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5 31 6 3 16 5. ஓகேவா? பார்த்தாலே தெரியுது, இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 வருது + 1. ஓகேவா? இப்போ ஏவையும் சிஏவும் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ வருது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 5 15 + 1 16. ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. 6 × 2 12 + 1 13 வருது. 4 × 2 + 1 வரணும், 9 வரணும், வரல. 4 + 1 5 வரணும், வரல. 3 × 7 21 இது வரல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 16 262 7 40 1612 13. ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணுறோம். இதையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 16 16 256 + 6 வருது. இங்கே இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 × 40 + 12 வருது. ஓகேவா? இப்போ 40ஆல் பெருக்கி + 12 வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 6 இருக்குது, இந்த இடத்துல 12 இருக்குது. இந்த 6லேருந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 வருது. 12லேருந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13 வருது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணி அதில் சி ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256 + 7 - 1. ஓகேவா? 262. இப்போ இதே பேட்டர்ன் வந்து ரெண்டுக்குமே ஃபாலோ ஆகுது. செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 49 + 21 70 வருது. 70ல் 1 போச்சுன்னா 69 வரணும், வரல. 4 ஸ்கொயர் வந்து 16 + 23 39
39ல் 1 போச்சுன்னா 38 ஆன்சர் வருது. 36 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் 6ல் முடியணும், ப்ளஸ் 18, 4 3ல் முடியணும், வரல. ஓகேவா? 8 ஸ்கொயர்டு வந்து 64, ப்ளஸ் 4 68, 67 வரணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 17, 33, 13, 25. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேமாக வரல. அப்போ வந்து மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 34, அதில் 1 போச்சு அப்படின்னா 33. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 26, 1 போச்சு அப்படின்னா 25. சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1 வந்து 31 × 2 62ல் 1 போச்சுன்னா 61 கரெக்ட். 23ல் 2 46 வரல. 54 × 2 108, 1 போகணும், 107 வரணும், வரல. 74 × 2 148, அதில் 1 போச்சு அப்படின்னா 147 வரணும், வரல. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5, 28, 15, 29, 102, 17. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 + 3 வருது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வராது, 5னா அதிகமாக வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ வருது? 13 கம்மியாகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 85. ஓகேவா? இப்போ இதுக்கு ரிலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வருது. ஓகேவா? அப்போ வந்து இப்போ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் சி மைனஸ் 2 போட்டோம் அப்படின்னா பியோட வேல்யூ கிடைக்கிது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 15 + 15 20, 30, 30ல் 2 போச்சு அப்படின்னா 28. இப்போ பி வந்து கிடைக்கிது. ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆப்ஷனில் செக் பண்ணோம் அப்படின்னா 4 × 3 12 + 5 17. இப்போ இது வராது. 7 × 3 21 + 10 31. அப்போ இதுவும் வராது. 37 × 3 111 + 1 112. இதுவும் வராது. 3 × 47 3 × 47 141. அதோட ஒரு 3 கூட்டணும் அப்படின்னா 144. 2 போச்சு அப்படின்னா 142. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அப்படின்னா 35 - 34, 1 35 14, 7. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம், நமக்கு 1 கிடைக்கிது. ஓகேவா? அதே மாதிரி இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 49 கிடைக்கிது. 49ன்றது 7ஓட ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இங்கே கிடைக்கிற 1 வந்து 1ஓட ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவிலேருந்து பி ஆட் பண்ணோம் அப்படின்னா சியோட ஸ்கொயராக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து பேட்டர்னு. இப்போ ஏவையும் பி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ வரணும். 31ஐயும் 47ஐயும் இது பண்ணோம்னா வரல. 23ஐயும் 266ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 289. 17ஓட ஸ்கொயர் வருது. 9லேருந்து 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 வரணும், வரலை. 15லேருந்து இது வரணும் அப்படின்னாலும் வரல. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5, 22, 26, 11, 40, 44. ஓகேவா? இப்போ 22, 26 வந்து நியர்பை இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 4 ஆட் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் வந்து ஒரு 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 4 ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சி வராது, மீதி 3 ஆப்ஷனும் வரும். ஓகேவா? இப்போ இதுக்கு கேப்பு பார்த்தோம் அப்படின்னா 17 வருது, இங்கே டிஃப்ரென்ஸாக வருது. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். இப்போ 5 × 4 20 + 2 11 × 4 அதிகமாக வருது. ஓகேவா? அப்போ வந்து சின்ன நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 5 × 3 5 3 15 + 7. இங்கே வந்து பார்த்தோம்னா 11 × 3 33 + 7 40. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
16 × 3 48 + 7 55 வரணும், வரல. 13 × 3 39 + 7 46 வரணும், வரல. 16 × 3 48 + 7 55. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 6 21 15 47 21 97 12. ஓகேவா? 21 15 21 15 பார்த்தீங்கன்னா 36. இப்போ 36ன்றது 21 + 15 வந்து 36. 36ன்றது 6ஓட ஸ்கொயர். ஓகேவா? இப்போ 47ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னா 2209. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2209 வருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஏவை ஸ்கொயர் பண்ணாலும் பி + சிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஏவை ஸ்கொயர் பண்ணுறதும் பி + சிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 34 ஸ்கொயரு 34 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் முடியணும், இல்லை. அடுத்து 35 ஸ்கொயரு 35 ஸ்கொயர் வந்து 1225. இங்கே வந்து 24 தான் வருது, வரல. அடுத்து 26 ஸ்கொயர் வந்து 526 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 676. இங்கே வந்து 675 தான் வருது, வரல. இப்போ டி தான் வந்து ஆன்சராக இருக்கும். 30 ஸ்கொயர் வந்து 900. இது 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 900 கிடைக்குது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5 14 35 4 13 33. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நியர்பை வேல்யூவாக இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே வந்து 9 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 9 இன்க்ரீஸ் ஆகிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வராது, மீதி 3மே வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 வருது, இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து வேறு வருது. ஓகேவா? அப்போ வந்து மல்டிப்ளையாக தான் இருக்கும். மல்டிப்ளை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28 + 7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 26 + 7. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ 10 9 கரெக்டாக வருது. 19 × 2 38 + 7 45. ஆன்சர் கரெக்டாக வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 17 × 2 34 + 7 41 வரணும், வரல. 16 × 2 32 + 7 39 வரணும், 40 இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 18 324 1 7 71 23. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 324 வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324 வருது. இது வந்து 1ன்றது ரிமைனிங் இருக்குது. ஓகேவா? இப்போ ஏல வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49. இப்போ 49லேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 22 வருது. 22 வருது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324 வருது. ஓகேவா? 324 வருது, இங்கே வந்து 0 வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவை வந்து ஸ்கொயர் பண்ணி சியை ஆட் பண்ணி அதில் 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பியோட வேல்யூ கிடைக்கிது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 49 + 23 வந்து 72. 72ல் 1 போச்சு அப்படின்னா 71. ஓகேவா? இப்போ வந்து ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 22 அப்படின்னா 484 497 வரல. 44 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 44 ஸ்கொயர் 6ல் முடியணும், +15 -1 பார்த்தீங்கன்னா 0ல் வரணும், வரல. அடுத்தது 22 ஸ்கொயர் வந்து 484 + 22 506 -1 505 வருது. 1 ஸ்கொயரு +25 26 -1 25 வரணும், 30 வந்திருக்கு, வரல. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 9 13 26 7 9 22. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 இருக்குது, இங்கேயும் வந்து 13 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து 13 வர ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இது வராது, இது வராது. 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18, 18ல் 5 போச்சு அப்படின்னா 13. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14, இதில் 5 போச்சு அப்படின்னா 9. ஓகேவா? இப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20, -5 15 வரணும், வரல. 11 × 2 22, -5 17 வருது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 44, 52, 18, 50, 56, 22. ஓகேவா? இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 8 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே 6 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து வராது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 34, இங்கே வந்து 34 வருது, மைனஸ் ஆகுது. 34 கம்மி ஆகுது. ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரல. அப்போ வந்து அது இல்லை. ஓகே, இப்போ ஏவுக்கும் சிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏவுக்கும் சிக்கும் வந்து பார்த்தோம்னா 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 26 வருது. இப்போ 26 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 52 கிடைக்குது. அதே மாதிரி 50 வந்து 22ஆல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28 வருது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 56 வருது. அப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏவிலேருந்து சியை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஏலேருந்து சியை மைனஸ் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பி கிடைக்குது. இப்போ 19 - 13 வரல. 30ல் 19 போச்சு அப்படின்னா 11 × 2 22 வருது. 42 - 38 வரல. 41 - 40 வரல. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 39, 117, 13, 48, 99, 1. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 78 ப்ளஸ் இங்கே என்ன வருது, 78 + 39 வருது. இங்கே வந்து பார்த்தோம்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96 + 3 வருது. ஓகேவா? 13க்கும் 39க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது. 1க்கும் 3க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சியை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? 39 × 2 78 ப்ளஸ் 3 × 13 39, அது வந்து 117 கிடைக்குது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 2 19 38 72 வரல. அடுத்தது 2 27 54 63 117 வருது. 8 2 16 30 46 வரல. 35 × 2 70 72 142 வரல. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்குது. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 13, 14, 6, 39, 28, 25. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் வரல. அப்போ வந்து இதையும் வச்சு பார்ப்போம். ஏவையும் சியும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 13ல் 6 போச்சு அப்படின்னா 7, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14 வருது. அதே மாதிரி 35ல் 25 போச்சு அப்படின்னா 14, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28. ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து சியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஏலேருந்து சியை மைனஸ் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பி கிடைக்குது. ஓகேவா? அப்போ 23லேருந்து 16 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7, 14 வரணும், வரல. 11லேருந்து 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 வரல. 42லேருந்து 23 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19, 38 வரணும், வரல. 48லேருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 41 × 2 82. ஓகேவா? ஆப்ஷன் வந்து டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 5 20 13.
5, 20, 13, 9, 32, 25. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 கம்மியாகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 7 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ 7 கம்மியாகிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 7 இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் 7 இன்க்ரீஸ் ஆகுது. 2 ஆப்ஷனில் வந்து கம்மியாகுது. ஓகேவா? இதை வந்து 5க்கும் 20க்கும் கண்டிப்பாக வந்து மல்டிப்ளை மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 இங்கே 32. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் வரும் +5. ஓகேவா? அதே மாதிரி 5 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி +5 போட்டோம் அப்படின்னா நமக்கு 20 கிடைக்க போகுது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் 15 × 3 45 +5 50 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. 14 × 3 42 +5 47 வரணும், வரல. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5, 18, 11, 9, 26, 19. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வேல்யூஸாக தான் இருக்குது. மைனஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 கம்மியாக இருக்குது. இங்கேயும் வந்து 7 கம்மியாக இருக்குது. 7 கம்மியாக இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வராது, இது வராது. இந்த 2 ஆப்ஷனில் தான். ஓகேவா? இப்போ 5, 18, 9, 26 வரணும். இப்போ இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் கம்மியாக வரும். ஓகேவா? இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 + 8. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 + 8 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 × 2 20 வரணும், வரல. 7 × 2 14 + 8 22. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 15, 39, 87, 27, 51, 99. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 24 வருது, இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 வருது. ஓகேவா? இப்போ 24 வர ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வருது, இது வருது, இது வருது, இது வரல. ஓகேவா? இப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து மல்டிப்ளையாக தான் இருக்கும். இப்போ 39 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 78 + 9. 51 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 வருது, வரல. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 48 வருது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 48 தான் வருது. ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ் மட்டுமே பார்த்தாவே போதும். இப்போ 48 வர ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரல, இது வரல. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 45, 114, 8, 24, 108, 20. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்பை வேல்யூஸ் இல்லை, அப்போ வந்து மல்டிப்ளை தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வருது. 2னா 2 45 90 + 24. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 48 + 60ன்னு வருது. ஓகேவா? இப்போ 8க்கும் 24க்கும் என்ன ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வருது. 20 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60 வருது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவை வந்து 2ஆலையும் சியை வந்து 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பியோட ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 64, இங்கே வந்து 8ல் முடியணும், யூனிட் டிஜிட்டு வரல. 8 2 16, 16 21 37 ஆன்சர் வருது. 16 2 32, இங்கே வந்து 21 53 வரல. 17 2 34, இங்கே ஒரு 6 38 வரணும், வரல. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 106, 368, 237, 114, 336, 225. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா
இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேமாக வரல. அப்போ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 474 வருது. 474ன்றது 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 237 வருது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 450 வருது. 450 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 225 வருது. ஓகேவா? அப்போ பேட்டர்ன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏவையும் பியவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? அப்போ 8, 6 யூனிட் டிஜிட் 4லன்னா 7ல் ஒன்றும் வரல. அடுத்தது 6 3ல் முடியணும் வரல. அடுத்தது 4, 2, 6 3ல் தான் வரணும். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 486 486னா வரல. அடுத்தது 146 302 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 448 இப்போ 224 வருது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் -2 11 46 2107 9. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தான் இருக்குது. 46 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தான் இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 46 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2116 வரும். 2116னா இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2116 வருது. ஓகேவா? இப்போ 2116ன்றது 46ஓட ஸ்கொயரு. ஓகேவா? அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 வருது. இதுன்றது 3ஓட ஸ்கொயரு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஏவும் சிஏவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏவோட ஸ்கொயர் வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ பிஏவும் சிஏவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வரல. 624 தான் வருது. 25 வரணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1156 வருது. கரெக்டாக வருது. அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1533 வராது. அடுத்தது 8ல் வருது வராது. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 8, 19, 10, 13, 29, 20. ஓகேவா? நியர்பை வேல்யூஸாக தான் தெரியுது. இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 கம்மியாகுது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 கம்மியாகுது. ஓகேவா? இது வந்து கரெக்டாக வருது. அடுத்தது இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 11 வருது, இங்கே 16 வருது. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ மல்டிப்ளையாக தான் இருக்கும். 8லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 + 3. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 + 3. ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 கம்மியாகணும். 9 கம்மியாகிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இருக்குது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணணும். 15 2 30 + 3 33. 17 2 34 37. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 9 அதிகமாகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 2 14 வரல. அடுத்து 9 2 18 + 3 21. இங்கே 9 கம்மியாகணும், ஆகலை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 13 2 9 18 7 14. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 11 மைனஸ் ஆகுது, 7 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 11 மைனஸ் ஆகுது, 7 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? டிஃப்ரென்ஸ்லேயே வந்து முடிஞ்சிருது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் 11ன்றா வரல, 11 வருது, 7 வரல, 11 வருது + 7 இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 15 28 64 63 76 112. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியர்பை வேல்யூஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13. இங்கே இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 13. 13 வர ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து 13 தான் வருது. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 வருது. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 தான் வருது. ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸே வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 36 வருது. 13
37 வருது, வரல. அடுத்தது 13 35 வருது, வரல. 13 25 26 வருது, வரல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 25 12 148 32 11 172. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரல. அப்போ வந்து மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 148 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 37 × 4ன்னு பிரிக்கலாம். அதே மாதிரி 172 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4ன்னு பிரித்தோம்னா 43 × 4ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 43 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 37 வருது. அப்போ வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணி 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ கிடைக்குது. 43 × 4 172. ஓகேவா? இப்போ ஏவையும் பியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4 × 4 6ல் முடியணும், வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 8னா 2ல் முடியணும், வரல. இங்கே வந்து 38 15 53 × 4 212 ஆப்ஷன் வருது. 40 53 வரல. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 11 13 17 8 7 11. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வேல்யூஸாக தான் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸே வந்து பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல +4 வருது, இங்கேயும் வந்து +4 வருது, +4 வருது. ஓகேவா? இப்போ +4 வர ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வருது, இது வராது, இதுவும் வராது. ஓகேவா? இப்போ 2 ஆப்ஷனில் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் பார்க்கணும், இதுக்கும் பார்க்கணும். இங்கே வந்து கம்மியாகுது, இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 8 விட 1 மடங்கு இல்லை 2 மடங்கு வச்சுக்கலாம். 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 2 22, அதில் வந்து 9 மைனஸ் ஆனால் இது வருது. அதே மாதிரி 8 2 16, அதில் 9 மைனஸ் ஆனால் 7 வருது. ஓகேவா? இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 2 12 -9 வரணும், வரல. அப்போ இது வராது. 10 × 2 20 -9 11. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 133 5 23 107 1 18. ஓகேவா? இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியர்லி 6 இருக்குது. ஓகேவா? நியர்லி 6 இருக்குது. அதே மாதிரி இதையும் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 6 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 138. ஓகேவா? இப்போ 138 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 23 கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 107ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 108. இதை வந்து 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 18 வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ வந்து கரெக்டாக வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ + பியை 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சி வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ ஏ + பி அப்படின்னா 42 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 வரணும், வரல. 75 84 14 வரணும், வரல. 96/6 16 வருது. 32 / வராது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 33 1089 17 21 441 11. டேரெக்டாக பார்த்தாவே தெரியுது. 33ஓட ஸ்கொயர் வந்து 1089, 21ஓட ஸ்கொயர் வந்து 441. இப்போ வந்து ஏவோட ஸ்கொயர் வந்து பியாக இருக்குது. ஓகேவா? எல்லா ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ லாஸ்ட்டு சிக்கு வந்து பார்க்குறோம். இப்போ சிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பாதி வந்து 16.5 + 0.5 வருது. இதுலேயும் பாதி கரெக்டாக வருது. ஓகேவா? வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சி வந்து கிடைக்கிது. ஓகேவா? இப்போ 33 + 1 33 + 1 34/2 வந்து 17 கிடைக்கிது. அதே மாதிரி 21 + 1 / 2 போட்டோம் அப்படின்னா 11 கிடைக்கிது. இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 19. இப்போ இது வரல. 27லேருந்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 28/2 போட்டோம் அப்படின்னா 14 வருது.
30 + 1 31 வரல. 24 + 1 25 இதுவும் வரல. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 13 91 27 அடுத்தது 19 133 39. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 × 7 91, 19 × 7 133. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. இந்த 2 ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வருது. இந்த 2 ஆப்ஷனில் வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கும் 3க்கும் பார்த்தோம் அப்படின்னா × 2 + 1 வருது. அதே மாதிரி எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா × 2 + 1. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 × 2 + 1 வருது. 25 × 2 50 + 1 வரணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2 9 17 11 16 60. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 44. ஓகேவா? 11 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 44 கிடைக்கும். 2 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 - 8 4 இது வராது. 8 4 இதுவும் வராது. 17 32 வராது. இதுக்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24. அப்போ 6 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா கிடைக்கிது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 29 வந்து 59, 35 வந்து 71. பார்த்தோன்னே தெரியுது டபுள் மடங்காக இருக்குது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 58 + 1 70 + 1. ஓகேவா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 106 107 வரணும், வரல. 41 × 2 82 + 1 83 வருது. 112 + 1 113 வரணும், வரல. 92 + 1 93 வரணும், வரல. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5 14 6 9 22 14. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் 8 கம்மியாகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8 கம்மியாகுது. ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 அதிகமாகுது, 8 கம்மியாகுது, 8 கம்மியாகுது, 8 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ 5க்கும் 14க்கும் பார்க்குறோம். அப்போ 5 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வரல. இங்கே ஏன்னா வந்து 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 27 அதிகமாக வருது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10 + 4. இப்போ 9 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 18 + 4. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 2 16 + 4 20 வரணும், வரல. 10 2 20 24 வரணும், வரல. 7 2 14 + 4 18 வரணும். ஓகேவா? வருது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5 12 28 4 11 26. ஓகேவா? இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 அதிகமாகுது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 அதிகமாகுது. ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து 16 வருது, இங்கே வந்து 15 வருது. ஓகேவா? அப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். 12 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 + 4. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22 + 4 சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து ஆகலை, இதுவும் ஆகலை. 2 ஆப்ஷனில் தான். இந்த 2 ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 2 26 + 4 30. ஆப்ஷன் ஏ வந்து வருது. 10 × 2 20 + 4 24 வரணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5 18 24 9 22 28. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 வருது. இங்கேயும் கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 வருது.
ஓகேவா? அதே மாதிரி கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 வருது. கேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 வருது. 13, 6 வரணும். 13 வருது, 6 வரல. 13 வரல. 13 வருது, 6 கம்மியாகுது, வரல. கரெக்டாக வருது. ஓகேவா? 13 அதிகமாகுது, 6 அதிகமாகுது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 32, 192, 41, 246. பார்த்தோன்னே தெரியுது இது வந்து மல்டிப்ளிகேஷன் தான். இதை வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 246 கிடைக்கிது. இதையும் வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 192 கிடைக்கிது. இப்போ 35 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 210. 43 அப்படின்னா 8ல் முடியணும், முடியல. 44 × 6 264 வரணும், வரல. இதுவும் வரல. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2, 10, 38, 4, 12, 46. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேயும் வந்து 8 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வராது, இது வராது. இது 2 ஆப்ஷனில் வருது. ஓகேவா? 10க்கும் 38க்கும் 28 கேப் வருது. இங்கே வந்து கேப் அதிகமாக வருது. அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் வரும். 10 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 + 8. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 3 36 வரல. ஓகேவா? இப்போ 3 வரல. அடுத்தது 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 நாள் 40 - 2, 12 × 4 - 2 வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 - 2, 4 - 2. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 நாள் 52 - 2ன்னு போட்டோம்னா இது வராது. 15 நாள் 60 - 2 58. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 8, 3, 7, 9, 4, 9. இப்போ வந்து நியர்பை வேல்யூஸாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கம்மியாகுது. இங்கேயும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 5 கம்மியாகுது. ஓகேவா? இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ மல்டிப்ளை தான். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வருது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 வருது. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 கம்மியாகணும். இது வராது, இது வராது. இது 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 2 4 + 1 5. 8 × 2 16 -1 வராது, +1 வரணும். அப்போ இது வராது. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 24, 8, 96, 28, 7, 98. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 98 வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 14 × 7ன்னு பிரிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து 7 வருது. இப்போ இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 × 8ன்னு பிரிக்கலாம். இங்கே 8 வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு 12 வரும். இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 வரும். ஓகேவா? இப்போ வந்து பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவையும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 32 × 6 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 96 வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 104 வரணும், வரல. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 × 48. இதுவும் வரல. அடுத்தது இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 132 வரணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 18, 5, 85. 11, 7, 72. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 × 17 வருது. 7 × 17 வரல. ரைட்டு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 18ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 90. 90ல் 5 போச்சு அப்படின்னா 85. இப்போ ஏவையும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணி 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சியோட வேல்யூ கிடைக்கிது. 11 × 7 77 - 5 72. சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 15 × 6 90 - 5 85 வருது. 9 ×
7 63 ப்ளஸ் 5ன்னு போட்டிருக்காங்க, வராது. 8 × 4 32 -5 வராது. 80 -5ன்னு வரணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 153 228 303 129 204 279. இது நியர்பை வேல்யூஸாக தான் இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 47 75 வருது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே 75 வருது. இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? இங்கே 75 பார்த்தோம் அப்படின்னா வருது 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 எல்லாத்துக்கும் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 75, இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 75. ரெண்டுக்குமே வந்து 75 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? 75 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது வராது. அடுத்தது 75 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வராது. 75 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 188 75 இது வருது. அடுத்து 75 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வராது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 112 -100 34 22. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 கம்மியாகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 12 கம்மியாகுது. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்தா போதும். 12 கம்மியாகிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா 11 13 20 12. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 3 28 9 730. பார்த்தாவே தெரியுது இது வந்து க்யூப் வேல்யூ மாதிரி இருக்குது. 3 க்யூப் பண்ணி +1 பண்ணோம் அப்படின்னா 28 வரும். அதே மாதிரி 9 வந்து க்யூப் பண்ணி +1 போட்டோம் அப்படின்னா 730 வரும். 8 க்யூப் 512 வராது. 1 க்யூபு 1 + 1 2 வரும். 7 க்யூப் 343 + 1 போடணும், வரல. 5 க்யூப் 125 + 1 போடணும், வரல. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 29 116 348 22 88 264. ஓகேவா? இப்போ இதை பார்த்தாவே தெரியுது. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வருது. இதையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வருது. ஓகேவா? இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் பார்த்தோன்னா இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வருது, இது வருது. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிது. இதையும் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிது. ஓகேவா? அப்போ 60 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வராது, இதுவும் வராது. 68 × 3 வருது. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 217 115 183 81 234 என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து இது யூனிட் டிஜிட் பாருங்கள், 2 கம்மியாகுது, இங்கேயும் 2. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா போதும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 102 கம்மியாகுது, இங்கேயும் வந்து 102 கம்மியாகுது. இப்போ இதுலேருந்து 102 கம்மி பண்ணோம் அப்படின்னா 132 தான் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 19 வந்து ரிலேட்டட் டு 287. அடுத்தது 23 வந்து 347. 28 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்டிப்ளை மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா 1 9 97 5 19 95 +2. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 × 15 23 × 15 230 கரெக்டாக வருது. ஓகேவா? 15 பார்த்தோம் அப்படின்னா 345 + 2. இப்போ 28 × 15 + 2. இப்போ 28 × 15 அப்படின்னா 280 420 + 2 422. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 18 வந்து 270. 21 வந்து 315. 24 வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் மாதிரியே வருது. கூட்டுத்தொடர் மாதிரினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வந்து 3 இன்க்ரீஸ் ஆகுது, இதுலேருந்து வந்து இது 3 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 45 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து இது வந்து 45 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 360 எப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிப்ளை பார்த்தும் போடலாம். மல்டிப்ளேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 15 வந்து 270, 21 15 வந்து 300 315 கரெக்டாக வருது. 24 15 வந்து 360. ஓகேவா? ஆப்ஷன் வந்து டி தான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 21 வந்து 274 வருது. 26 வந்து பார்த்தோம் அப்படின்னா 339. அடுத்தது 34 என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 இங்கே வந்து பார்த்தோம்னா 21னா மீதி வந்து 6 64 இருக்குது. அப்போ வந்து 13 பெருக்கி ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 274 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 அப்படின்னா 260 கரெக்டாக வருது. 13 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ 34 இன்ட்டு 13 ப்ளஸ் 1 வந்து யூனிட் டிஜிட் 3ல் முடியணும். ஆப்ஷன் 1 தான் இருக்குது. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 81 வந்து 260, 108 வந்து 287, 156 என்னன்னு கேட்குறாங்க. மல்டிப்ளேயில் கரெக்டாக வரல. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். டிஃப்ரென்ஸில் வந்து 1 + 9 9 9 கரெக்டாக வருது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 179 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 260 கிடைக்குது. 179 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 287 கிடைக்குது. அதே மாதிரி 179 ஆட் பண்ணோம் அப்படின்னா 335 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? டிஃப்ரென்ஸை பொறுத்தளவு யூனிட் டிஜிட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 19 210. அடுத்தது 27 298, 43 என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கும் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அரித்மெட்டிக்கில் வரும்போது இப்போ இதுலேருந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 88 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 8ஓட வேல்யூ 88 அப்படின்னா 16ஓட வேல்யூ வந்து 176 இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 474. ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட போடலாம். மல்டிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 11 + 1 இன்ட்டு 11 + 1 இன்ட்டு 11 + 1. ஓகேவா? இப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா 18 வந்து 321, 13 வந்து 166, 25 வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஸ்கொயர் வேல்யூ மாதிரி தான் டேரெக்டாகவே தெரியுது. ஓகேவா? 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324, அதில் வந்து 3 போச்சு அப்படின்னா 321 வரும். அதே மாதிரி 13 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 169, அதில் 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 166 வரும். இப்போ 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625, அதில் வந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 622 வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கொஷின் 24 வந்து 74, 36 வந்து 110, 51 வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 வந்து 74 மாறுது. ஒரு 3 மடங்கு மாதிரி இருக்குது. இங்கேயும் ஒரு 3 மடங்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 72 + 2 கரெக்டாக வருது. அப்போ 51 × 3 + 2 இப்போ 153 + 2 வந்து 155 வந்து ஆன்சராக கிடைக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஷினும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.